கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதியின் 3வது மகனாக பிறந்தார். இவருடைய பள்ளி படிப்பை அதே பகுதியில் உள்ள கார்னேஷன் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி படிக்கும்போதே அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவராக விளங்கிய இவர் காந்திய கொள்கைகளை பின்பற்றினார். அதன் பிறகு 1943ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இவருடைய முதல் நடவடிக்கை இதுவாகும். இனிமேல் மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறி முழு நேர அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். 1942ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை களமிறக்கி போராட்டம் நடத்தினார். திருநெல்வேலியில் நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களில் அவருடைய பங்கு முக்கியமானது. இவருடைய அரசியல் ஈடுபாடுகளையும் பொதுநலன் அக்கறைகளையும் பார்த்த கட்சியினர் அவருக்கு சில ஆண்டுகளில் கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கியது. அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகு 1948இல் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டம் நடைபெற முக்கிய காரணமாக அமைந்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாளில் பெரும்பாலும் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைவாசம் அனுபவித்தார். இவரை அரசியல் கட்சி தலைவர்கள் தோழர் RNK என அடைமொழியோடு அழைக்கின்றனர். 25 ஆண்டுகள் விவசாய தொழிற்சங்கத்தின் தலைவராகவும் இவர் இருந்துள்ளார். நெல்லை சதி வழக்கில் 7 ஆண்டுகள் நல்லக்கண்ணு சிறைவாசம் அனுபவித்துள்ளார். சிறையிலிருந்து வெளியே வந்த அவருக்கு அன்னசாமி என்பவர் தனது மகள் ரஞ்சிதத்தை 1958ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொடுத்தார். நிலையான வீடு இல்லாததால் தலித் மக்களை ஓடும் குடிகள் என அழைத்த சில சமூக விரோதிகளுக்கு எதிராக தலித் மக்களை திரட்டி போராடி அவர்கள் குடியிருப்பதற்கான மனை உரிமையை நல்லக்கண்ணு பெற்று தந்தார். நல்லக்கண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகளே பிரதானமாக இருந்துள்ளது. 1970ஆம் ஆண்டில் நடந்த நிலமீட்சி போராட்டத்தில் ஒரு சிலரின் கைகளில் இருந்த நிலங்களை மீட்பதற்காக இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது. மதுரையில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் தலித் ஊராட்சி தலைவர்கள் பதவியேற்க முடியாத சூழலை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை திரட்டி மாபெரும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டம் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியது. 1999இல் இந்திய பொதுவுடைமை கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று தோல்வியை தழுவினார். அப்போது மனம் தளராத நல்லக்கண்ணு தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபடத் தொடங்கினார். இவருடைய சேவைகளை பாராட்டி 2007இல் தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா சகாயோகி விருது வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் அம்பேத்கர் விருது, அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சமூக சேவைக்கான காந்திய விருது, மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது, 2022இல் தமிழ்நாடு அரசின் தமிழுக்கான தகைசார் தமிழர் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு நூற்றாண்டை கடந்த நல்லக்கண்ணுவின் உடலில் வயது மூப்பின் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்படவே அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதனைத் தொடர்ந்து உடல் நலம் சீராக இருந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 24 நாட்களாக மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த நல்லக்கண்ணுவின் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நல்லக்கண்ணு பிப்ரவரி 25, 2026 அன்று மதியம் 1:55 மணியளவில் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அவருடைய உடல் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணு இறந்தது குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
Hey,